Hey guys, welcome back to Equip. நான் உங்கள் ஜோஷுவா ஒரு புது வீடியோவோட ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம க்ரியோவில் பார்ட் மாடலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அதோட யூசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதே க்ரியோ சாஃப்ட்வேரில் நம்ம பேசிக்காக என்னென்ன ஸ்கெட்சிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஐ கார்ட்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம இந்த மாடல் தான் வரைய போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இது டிஃபால்ட்டாக செலக்டடாகவே தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பண்ண போகிற மாடலுக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் மாடல் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் கிட்ட இருக்க அந்த செக் பாக்ஸை ரிலீவ் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணி அந்த டிக் மார்க்கை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க. இப்படி பண்ணோடனே உங்களுக்கு நியூ ஃபைல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே ஒரு ப்ரீடிஃபைன்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும். இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லேருந்து நம்ம லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை செலக்ட் பண்ணுறோம். இது என்ன யூனிட் அப்படின்னா MMNS, அதாவது மில்லிமீட்டர் நியூட்டன் பர் செகண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம். நம்ம இப்படி கொடுத்தோடனே நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு 3 பிளேன்ஸ் இருக்குது. அதாவது டாப், ஃப்ரண்ட், அப்புறம் ரைட். சைட் வியூ, டாப் வியூ, அப்புறம் ஃப்ரண்ட் வியூ, இந்த 3 பிளேன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதை தான் பேஸாக வச்சு வரைய போகிறோம். இப்போ நம்ம மாடலை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் அதில் எதை பேஸாக வச்சு வரைகிறதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே இந்த சைட் வியூ பேஸாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட டைமென்ஷன் 10, இது 125, இது 45, இது 64. ஸோ நம்ம சைட் வியூவை ஃபஸ்ட் ட்ரா பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு பிளேன் செலக்ட் பண்ணணும். சைட் வியூங்கிறதுனால நம்ம ரைட் பிளேன் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த பிளேனை டைரெக்டாக இங்கேயே செலக்ட் பண்ணலாம். பாருங்கள், க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்தும் டைரெக்டாக கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு 2D ஆப்ஜெக்டை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் கொடுக்குறோம். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயக்ராம் வரைகிறதுக்கு ஆக்சஸ் க்ரியேட் ஆகிடுது. அண்ட் இங்கே இருக்கிற இந்த மெனு ரிப்பன் பார்த்திங்கன்னா டூல்ஸ் மாறி இருக்கும். நம்மளுக்கு ஸ்கெட்சிங் டூல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 பிளேனுமே விசிபிளாக இருக்குது. அண்ட் நம்ம வரைய போகிற பிளேனும் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம வரைய போகிற பிளேனை என்லார்ஜாக காமிக்க அண்ட் அதில் நம்ம ஃப்ரீயாக ஈஸியாக வரைகிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் இந்த ஸ்கெட்ச் வியூ ஆப்ஷன். இந்த ஸ்கெட்ச் வியூ ஆப்ஷன் உங்களுக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயும் இருக்கும் அண்ட் மெனு ரிப்பன்லேயும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்கெட்ச் வியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம எந்த பிளேனை செலக்ட் பண்ணுமோ அந்த பிளேன் என்லார்ஜாக தெரியும் அண்ட் மற்ற பிளேன் டிஸப்பியர் ஆகும். அண்ட் நம்மளால் இங்கே ஈஸியாக அண்ட் ஃப்ரீயாக வரைய முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாடல் பார்க்குறோம். இந்த மாடலோட சைட் வியூ தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வரைய போகிறேன். பேஸ் லைன் 125, ஹைட் 45, இந்த லைன் 64 அண்ட் இந்த சின்ன லைன் வந்து 10. ஓகே, நம்ம இப்போ வரைய ஆரம்பிக்கலாம். லைன் கமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் 125க்கு வரையலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி அந்த லைனை ட்ராக் பண்ணுங்கள். அது ஹாரிசான்டல் லைன். மோஸ்ட்டாக நீங்கள் வரைகிறது இந்த பாக்ஸ்குள்ளேயே, அதாவது இந்த பிளேன்குள்ளேயே வரைங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கிளிக், அடுத்த லைன் க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த கமெண்ட்டை விட்டு வெளியில் வரதுக்காக ஸ்க்ரால் பட்டன் அண்ட் இந்த கமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஸ்க்ரால் பட்டன். இப்போது இந்த டைமென்ஷனை கொடுக்கலாம். இதோட லென்த் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 125. டபுள் கிளிக் பண்ணி 125 டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளேன் அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது அதோட பாதி டிஸ்டன்ஸ் 125ஓட பாதி 62.5. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 62.5 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் அதோட ஹைட் எவ்வளோன்ட்டு நம்ம இந்த சைடு வந்து 45 இருந்துச்சு. ஸோ அதோட பாதி என்ன 22.5.
ஸோ அதோட ஹைட் வந்து நம்ம 22.5 கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ் லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த சைட் லைன் 45க்கு வரையலாம். லைன் கமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஒரு லைன் வரைங்க, லெஃப்ட் கிளிக், ஸ்க்ரால் பட்டன். இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுங்க. இதோட டைமென்ஷன்ஸ் 45. அடுத்து மேலே இருக்க ஹாரிசான்டல் லைன் வரைய போகிறோம். லைன் கமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹாரிசான்டலாக ஒரு லைன் வரைங்க, லெஃப்ட் கிளிக், ஸ்க்ரால் பட்டன் அண்ட் அதோட டைமென்ஷன் நம்ம 64ன்னு பார்த்தோம். ஸோ 64 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச டைமென்ஷன், அதாவது இந்த 10 லைன் கமெண்ட்டை கொடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன ஹைட்டுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன், லெஃப்ட் கிளிக், ஸ்க்ரால் பட்டன். இப்போ இதோட டைமென்ஷன் என்னன்னு கொடுத்துருங்க, 10, என்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த மாடலில் நம்மளுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் தெரியுமோ அந்தந்த டைமென்ஷன்ஸ்க்கு நம்ம லைன் வரைஞ்சிட்டோம். இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆங்கிள் தெரியாது, ஆனால் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் நம்மளுக்கு டைமென்ஷன் தெரிஞ்சதுனால நம்ம சிம்பிளாக இந்த இன்க்ளைன் லைனை இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி லைன் கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த பாயிண்டில் முடிச்சுட்டு மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டை விட்டு வெளியில் வரதுக்காக ஸ்க்ரால் பட்டன், ஸ்டாப் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஸ்க்ரால் பட்டன். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு க்ளோஸ்டு ஷேப் வரைஞ்சோடனே உங்கள் க்ளோஸ்டு ஷேப்புக்கு ஒரு கலர் கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ ஒரு சைட் வியூ, ஒரு மாடலோட சைட் வியூவை வரைஞ்சிட்டோம். இது முடிஞ்ச உடனே நீங்கள் இங்கே ஓகே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மாடல் 2Dலேருந்து 3Dயாக மாறி இருக்கும். ஸோ இதை ஆர்பிட் பண்ணி பார்க்க உங்களுக்கு யூஸ் ஆக போகிற பட்டன் தான் இந்த ஸ்க்ரால் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி எங்கே வேணாலும் இதை மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதோட ஃப்ரண்ட் வியூவில் இருக்க இந்த லென்த்தை சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த லென்த்து மாடலில் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை மாற்ற போகிறோம். நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துலையும் மாற்றலாம், டபுள் கிளிக் பண்ணி மாற்றலாம். இல்லைனா இங்கேயும் உங்களுக்கு அதே வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும், இங்கே டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் மாற்றலாம். நம்ம 18 மாற்றுறோம், மாற்றிட்டு என்ட்ரு கொடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் ஆப்ஷன். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேன்ஸ் எல்லாம் இதுக்கு சைடில் இருக்குது, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து வரைஞ்சதுனால. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆன் போத் சைட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதாவது இது பிளேனுக்கு போத் சைடில் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ பாருங்கள், பிளேன் சென்டரில் வந்துருச்சு, அதுக்கு போத் சைடில் ஈக்குவலாக நம்மளோட மாடல் இருக்குது. அப்புறம் ஓகே அப்படின்ற பட்டனை கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு இப்போது அந்த பேசிக் மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம மாடல் டயக்ராம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டாப் சர்ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு ஹாலோ செக்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் எந்த சர்ஃபேஸில் இப்போ அந்த ஹாலோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த டாப் சர்ஃபேஸில் தான் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கெட்ச் வியூ கொடுங்க. ஸ்கெட்ச் வியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு என்லார்ஜ்டாக தெரியும் அண்ட் ஈஸியாக வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே அந்த பாக்ஸை வரைய போகிறோம். இப்போது இந்த பாக்ஸோட லென்த் 50 அண்ட் பிரெத் 40. ஸோ இதை வரைகிறதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடும். மறுபடி ஸ்க்ரால் பட்டன் அமுத்துனீங்கன்னா வெளியில் வந்து நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போது இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு 15 தெரியும் அண்ட் இதோட டைமென்ஷன் நம்மளுக்கு 14 தெரியும். ஆல்ரெடி நம்ம இதோட லைன் வந்து 64ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 64ல் இந்த 40யை மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24ன்னு கிடைக்கும். அதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு ரெண்டு சைடும் கேப் எவ்வளோ இருக்குன்னா 12ன்னு இருக்கணும். ஸோ இந்த சைடில் இருக்க இந்த கேப்பை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி 12ன்னு என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு இந்த டெப்த் எவ்வளோனா 80. இதை பார்த்தீங்கன்னா மாடலில் தெரியும், நம்ம இங்கே 18 கொடுத்தோம். ஸோ இதுவும் 80 தான். இந்த 80ல் நீங்கள் 50யை மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். அந்த 30யை ஈக்குவலாக டிவைட் பண்ணால் 15. ஸோ இதை நீங்கள் 15ன்னு மாற்றிடுங்க.
ஸோ நம்மளோட க்ரியேட் பண்ண அந்த பாக்ஸ் சென்டரில் இருக்குது. இது முடிச்சிட்ட அப்புறம் ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறம் உங்கள் பாக்ஸ் வந்து ஒரு 3Dயாக மாறி இருக்கும், 3D ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த 3D ஆப்ஜெக்டை இப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல். இது வந்து சேஞ்ச் த டெப்த் டைரக்ஷன். இப்போ நம்மளோட டெப்த் டைரக்ஷன் மேலே இருக்குது, இதை நம்ம கீழே மாற்றணும். ஸோ இதை இப்போ கொடுத்தோடனே நம்மளோட டெப்த் டைரக்ஷன் மாறிடும். அதுக்கு முன்னாடி நம்ம டெப்த் எவ்வளோ கொடுக்க போகிறோம்னு மாற்றிடுங்க. 30 கொடுத்தா போதும். ஏன்னா நம்மளோட மொத்த லென்த்துமே 40, நம்ம அதனால் 30 கொடுத்தா போதும். 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்ட அப்புறம் இந்த டெப்த் டைரக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி மாற்றுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த பாக்ஸில் ஒரு டெப்த் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். சில டைம் ரிமூவ் ஆகாமல் இப்படி டெப்த்து உள்ளே போய் மறைஞ்சிருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதான் ரிமூவ் மெட்டீரியல். இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பு ரிமூவ் ஆகிடும். முடிச்சிட்ட உடனே மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம இதில் நம்ம வேலையை முடித்தாச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம பண்ண போகிற வேலை என்னென்னா, நம்ம மாடலில் ஒரு ரிப்பு க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரிப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ரிப் எங்கே க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, இங்கே க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த பிளேன் இப்போது இதுக்கு சென்டராக இருக்குது. நான் இப்போ இந்த பிளேன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாடலுக்கு சென்டராக இருக்குது. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம அந்த ரிப்பு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்க குரூப்பில் உங்களுக்கு ரிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி ப்ரொஃபைல் ரிப் அப்படின்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்சஸ், அந்த பிளெயினை ரெஃபரன்ஸாக வச்சு ஆக்சஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போது நீங்கள் இங்கே ஸ்கெட்ச் வியூ கொடுத்து வரைய ஆரம்பிக்கலாம். இதை வரைகிறதுக்கு நம்ம லைன் கமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்புங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். அதை வரைகிறதுக்கு 3 சைடும் வரையணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரிப் கமெண்ட் கொடுத்த உடனே ஏதாவது 2 சைடு வரைஞ்சால் போதும். இப்போ ஆனால் நம்மளால் இதுலேருந்து இங்கே வரையணும். நம்ம இங்கே பாயிண்டரை வச்சோன்னா நம்மளால் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, நம்ம ஒழுங்காக வரைய முடியாது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் ரெஃபரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணலாம். சிம்பிளாக அந்த லைன் கிட்ட, இப்போ இந்த மாடல் இருக்குன்னா அந்த மாடலோட லைன் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அங்கே கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்து லைன் கமெண்டை செலக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்ட்டை வைக்கும் போது இந்த டயக்ராம் மேலே அந்த பாயிண்ட் அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ ரெஃபரன்ஸ் வச்ச அப்புறம் வச்சிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பெரிய சர்க்கிள் வரும். ஸோ தட் இது நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு க்ரிப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைங்க, இந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும் வரைஞ்சிட்டு அடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஸ்க்ரால் பட்டன். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இதோட லென்த் என்னன்னு கொடுக்கணும். இதோட லென்த்து மாடல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டபுள் கிளிக் பண்ணி 35 மாற்றிடலாம். மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ நம்ம இதை 35 மாற்றினோடனே பெரிய லென்த் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் மாறி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இது என்ன லென்த் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்க, இந்த நார்மல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணி அது பக்கத்தில் ஸ்க்ரால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைனோட லென்த்து தெரிஞ்சிடும். நம்ம மாடலில் 20 கொடுத்துருந்தாங்க, இங்கே 20 இருக்குது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். முடித்த உடனே இந்த ஓகே பட்டனை கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ரிப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம அதுக்கான டெப்த் வேல்யூ கொடுக்கணும். நம்மளுக்கு டெப்த் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20. ஸோ இங்கே போய்ட்டு டெப்த் வேல்யூவை வந்து 20 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே அந்த ரிப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பிளேன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கிளியராக பிளேனை பார்க்க இங்கே உங்களுக்கு இந்த பிளேன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் பிளேன் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். இதில் இருக்க இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டிங்கன்னா பிளேன்ஸ்லாம் மறைஞ்சிரும். ஸோ நீங்கள் இப்போ நம்ம மாடலை கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது ஒரு சிம்பிள் பார்ட் மாடலிங் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அண்ட் அதோட யூசஸ் என்னென்னு பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு
like, share and subscribe to Equip. Bye. Cheers.